வணக்கம். முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள். கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாருங்கள், கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம். வணக்கம். தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நம் காணொலியில் ஒரு காதல் கவிதை. ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் தன் மனதை பறிகொடுத்த விஷயத்தையும் அவளை நேசிப்பதையும் சொல்வது போல் இந்த கவிதை அமைத்திருக்கிறேன். வாருங்கள், கவிதைக்குள் செல்வோம். கண்ணே கனியமுதே என் கண்ணின் இமையே, கண்ணே கனியமுதே என் கண்ணின் இமையே, அன்பே ஆருயிரே என் ஆசையின் அவதாரமே, அன்பே ஆருயிரே என் ஆசையின் அவதாரமே, தேவ வண்டுகளும் மொய்க்கும் உனை கண்டால், தேவ வண்டுகளும் மொய்க்கும் உனை கண்டால், தேரசையும் அழகு கண்டேன் நீ நடைபயின்று வரும்பொழுது, தேரசையும் அழகு கண்டேன் நீ நடைபயின்று வரும்போது, அதை கண்டு மறந்தேன் நான் பயின்ற தமிழ், அதை கண்டு மறந்தேன் நான் பயின்ற தமிழ், உந்தன் வண்ணமுகம் மலர கண்டு, உந்தன் வண்ணமுகம் மலர கண்டு நான் பயின்றேன் செந்தமிழ், உந்தன் புன்னகை பூக்கள் பூக்க கண்டு நான் தொடுக்கலானேன் கவிமாலை, உந்தன் புன்னகை பூக்கள் பூக்க கண்டு நான் தொடுக்கலானேன் கவிமாலை, உந்தன் புன்னகைக்குள் நான் குழலின் நாதம் கண்டேன், உந்தன் புன்னகைக்குள் நான் குழலின் நாதம் கண்டேன், ஆனாலும் பெண்ணே நான் மயங்கிய அந்த புன்னகை எந்த நெஞ்சம் மறப்பதற்கு இல்லையடி கண்ணே, ஆனாலும் பெண்ணே நான் மயங்கிய அந்த புன்னகை எந்த நெஞ்சம் மறப்பதற்கு இல்லையடி கண்ணே, உந்தன் கொடியிடையும் கோவைக்கனி இதழும் கார்குழலும் கண்டேன், உந்தன் கொடியிடையும் கோவைக்கனி இதழும் கார்குழலும் கண்டேன், நான் உறங்காமலே உறங்கிக் கொண்டிருந்தேன், நான் உறங்காமலே உறங்கிக் கொண்டிருந்தேன், இதுதான் காதலா? இல்லை உன் விழி அம்புகள் என் மீது பாய்ந்தபோது ஏற்பட்ட காயம்தான் காதலா? இல்லை உன் விழி அம்புகள் என் மீது பாய்ந்தபோது ஏற்பட்ட காயம்தான் காதலா? எது காதல் ஆனாலும் சரியடி பெண்ணே, எது காதல் ஆனாலும் சரியடி பெண்ணே, எந்தன் உயிர் உந்தன் வசமானது உண்மையடி கண்ணே, எந்தன் உயிர் உந்தன் வசமானது உண்மையடி கண்ணே. நன்றி. இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.